அதனால தான் நான் சொல்கிறேன், சாயப்பாவை நீங்கள் ப்ரே பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்துடுச்சுன்னா உடனே டக்குன்னு பழசை மறக்காதீங்க. மறந்தா அது பேராபத்து. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்துல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது முடிஞ்சிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது மிக தவறு. அது ஏன் பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னா சாயப்பாவோட கருணை பார்வை நம்ம மேலே இருப்பதாலையும் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்வதாலையும் சாயப்பா நம்மளை பாதுகாக்கிறதாலையும் தான் அந்த பிரச்சனைகள் நம்மளை ஒன்றும் செய்யாமல் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் நல்ல விஷயங்களை நிறுத்திட்டா மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்ததை விட கீழே இருந்து நீங்கள் வரணும். ஸோ அதனால் தயவு செய்து சொல்கிறேன், எத்தனையோ